Hey guys, நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஐபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு ஐபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணுறதோட அதை எப்படி நம்ம பென் டூலில் கட் பண்ணுறோம், அதை கரெக்டாக நொடி இல்லாமல் கட் பண்ணுறோமா, எந்த அளவுக்கு ஒரு ஐபாட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி அதை பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்மச் பண்ண லேயர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்மச்சிங் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஹேருக்கு போகிறது தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்மச் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மல் லேயரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுல இப்போ ஐபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம கரெக்டா அந்த சேஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி பண்றோமா, ஓகேங்களா? முக்கியமா நீங்க அதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு பிகினரா இருக்கிறவங்க ஸ்டார்டிங்ல அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கும் வந்து பாத்தீங்கன்னாவே ஒரு பென் டூலை போட்டு கரெக்டா வந்து கட் பண்ண தெரியாது, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க இதுவே எடுத்துக்கிட்டாலும், இப்போ கண்ணே எடுத்துக்கிட்டாலும் நம்ம பென் டூல் எடுத்து போட்டு அதை கட் பண்ணும்போது இது வந்து கரெக்டா வரணும் நமக்கு. இப்போ இந்த வளையற சேஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டா வரணும். இந்த மாதிரி கரெக்டா நீங்க பென் டூலை போட்டு கட் பண்ணாதான் அந்த கண்ணோட ஐயோட பார்ட் வந்து உங்களுக்கு மாறாது. இதுவே நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இதை கட் பண்ணும்போது அப்படியே நொடி நொடியா கட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நொடி நொடியா கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்ணோட ஷேப்பே மாறிடும். ஒரு பென் டூலை வந்து நம்ம இங்க வைக்கிறோம்னா நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் இங்க வச்சோம்னா கரெக்டா வளைக்க முடியுமான்றதை நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இது வந்து நிறைய அந்த ஐபார்ட்னு பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு ஒர்க் இருக்கு. ஸோ அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதான் நம்ம ஒர்க் பண்ண ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு. இப்போ நம்ம ஸ்மச் பண்ணதுக்கும் இது ஃபுல்லா ஃபைனலா அவுட்புட்டை பார்க்கறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ கண்ணுல எவ்வளவு வேலை நம்ம பார்க்கறோன்றது தான் இருக்கு. இப்போ நம்ம நார்மலா ஸ்மச் லேயருக்கு போயிடலாம். இப்போ இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லேயரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறது, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற அந்த சுருக்கத்தையும் மேல இருக்கிற சுருக்கத்தையும் நீங்க பென் டூல் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து கண்ணுள்ள வாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பென் டூலை எடுத்துட்டு இந்த சுருக்கம் கரெக்டா கீழே எந்த அளவுக்கு இறங்கி இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்ப ஒரு சில சமயம் உங்களுக்கு வந்து அந்த கண்ணு கீழே இருக்கிற சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டார்க்கா இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஒரே ஒயிட் கலராகவே தெரியுது, லைட்டா தான் தெரியுது அப்படின்னீங்கன்னா பென் டூலை போட்டு கட் பண்ணிட்டு இந்த இங்க பேர்ன் டூல் இருக்குல்ல, இந்த டோல் ப்ரெஸ் இதை எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, லைட்டா வந்து இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறும், ஓகேங்களா? லைட்டா இப்படி அப்ளை பண்ணும்போது கலர் வந்து மாறும். மிட்ரோன்ஸ்ல வச்சுக்கிட்டு லைட்டா வந்து இப்படி அப்ளை பண்ணும்போது கலர் மாறும். இது உங்களுக்கு தேவைனா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த இதுக்கு கீழே சுருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மச் டூல்ல போயிட்டு எப்பயுமே கண்ணுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற பிரஷ் பாத்தீங்கன்னா ஹார்டான பிரஷ் தான், கம்ப்ளீட்டாவே ஹார்டான பிரஷ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுக்கு வந்து நம்ம சாஃப்டான பிரஷ் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஹார்டான பிரஷை எடுத்துட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டா ஒரு 40 வச்சுக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு இவ்வளவு போதும். ஒரு 40 கிட்ட வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வந்து நல்லா பாருங்க, ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸ்மச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா, கீழே இருக்கிற அந்த டார்க்கா இருக்கிற இடத்த மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மச் பண்ணி தனியா ஒரு லேயரா காமிக்கணும், ஒரு கோடா இப்படி தனியா காமிக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஸ்மச் பண்ணது பளிச்சு நல்லா தெரியும். இப்ப என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து கீழே இருக்கிற பேக் சைடு ஆப்போசிட்ல இருக்கிறத நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்ப டீசெலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க மேல இருக்கிற இந்த சுருக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சுருக்கத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பென் டூல் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, கரெக்டா அந்த கீழே இறக்கத்துக்கு ஏத்த மாதிரியே நான் போட்டிருப்பேன். இப்ப அந்த கீழே இறக்கம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரியே நான் வந்து பாத்தீங்கன்னா பென் டூல வந்து போட்டிருப்பேன். சோ இதுவே நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க வந்து பென் டூலை வந்து நீங்க யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் நொடி நொடியா போட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்குதுன்னா இந்த இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படிலாம் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப நொடி நொடியா இருக்கும், ஓகேங்களா? கேப் விடக்கூடாது, பென் டூலை வந்து ஒரு அழுத்தக்கூடாது. ஒரு தடவை மட்டும் இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வச்சு ஆப்போசிட் அது எவ்வளவு தூரம் வரும்னு வச்சு கரெக்டா இழுக்கணும். அது வளைவா இருக்கணும். பெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அதோட ஷேப் நல்லா தெரியாது. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க இருந்து லைட்டா வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். இப்ப கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா கலரு, இந்த கலரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் அப்படியே மொத்தமா அப்படியே இந்த சைடு ஃபுல்லா கீழே இறக்கிட்டு வரேன், இந்த ஒரே கலர், ஓகேங்களா?
மறுபடியும் இதே இந்த கலரையே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கும் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன்னா, நமக்கு வந்து அந்த தோல் கிட்ட வந்து ஐபாத்துக்கும் அந்த இதுக்கும் சுருக்கத்துக்கும் நடுவில் வந்து நம்ம கலர் வேணும். அப்படி கலர் இல்லாதவங்க அந்த இடத்துல எனக்கு கலர் இல்லை ப்ரோ, ஒரே பிளாக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரை எடுத்துட்டு வந்து அங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கலரை எடுத்துட்டு வந்து ஆல்ட்ட புடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு கலர் விழுந்துடும். அதை வச்சு ஸ்மச் பண்ணி நீங்க கொண்டு வந்துடலாம். இதை நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து இங்க மேல இருக்கிற சுருக்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே வந்து ஸ்மச் பண்ணிக்கிறோம். அப்படி மேலேயும் லைட்டா உங்க சுருக்கத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா கலர் அதிகம் இல்லாம கம்மியா இருந்துச்சுனாலும் ஒரு தடவை நீங்க அந்த பேர்ன் டூல் வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த கோடை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஸ்மச் பண்ணிட்டு மீதி இருக்க இடத்த வந்து பிரஷ்ஷை வந்து பெருசா வச்சுக்கணும். ஓகேங்களா? எந்த இடத்துல பிரஷ்ஷை சின்னதா வைக்கணும், எந்த இடத்துல பெருசா வைக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐபார்ட்ன்றது ஒரு பேஸுக்கே முக்கியம். அதுதான், அதுல லைட்டா மாறினாலும் பேஸ் மாறிடும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், மேல இருக்கிற அந்த இடத்த வந்து அப்படியே லைட்டா வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது ஸ்மச் பண்ணும்போது நான் எப்படி பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்படியும் போகும் இப்படியும் போகும். ஓகேங்களா? அதுவே இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன், இப்படியும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு அது கீழே வரும்போது அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்மச் பண்ணும் போதும் அதே மாதிரிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலர்லாம் வந்து இங்க எடுத்து வந்தோம். ஓகேங்களா? அந்த சேஃப் எங்கெல்லாம் இந்த ஆங்கிள் கொண்டு போகணும் பிரஷ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைனலா நம்ம கண்ணு உள்ள வந்துட்டோம். பென் டூலை எடுத்துட்டு இந்த ஐப்ரோ வந்து நீங்க ஸ்மச் பண்ணும்போது பழைய லேயரை வச்சு பாத்துக்கீங்க. இங்க வந்து நான் ஒரு கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணி அந்த ஆப்போசிட் வந்து நம்ம எங்க வளைக்கிறோம் அப்படின்றது தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? இங்க வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க கொஞ்சம் தூரம் வச்சுட்டு அப்படியே இதை ஏத்திக்கிறேன். இப்ப கீழே வச்சுட்டு அந்த கரெக்டா அந்த ஐப்ரோ எவ்வளவு தூரம் கரெக்டா வந்திருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பென் டூலை போட்டு கட் பண்ணிருங்க. இப்ப நான் கட் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வளைவு போகுது பாத்தீங்களா, இந்த வளைவுக்கு ஏத்த மாதிரியே தான் நம்ம வந்து பென் டூலை போட்டு கட் பண்ணியிருக்கோம். கரெக்டா இந்த வளைவு முடியறப்பையும் இப்படி வருது. ஸோ இதைத்தான் வந்து நீங்க பென் டூல்ல பார்க்கணும். அப்படி அந்த ஐப்ரோ கரெக்டா அதுக்குள்ளே வரணும். அதை தாண்டி போனதுன்னா மறுபடியும் அதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க பென் டூல் போடணும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இப்ப பிரஷ் டூல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஹார்டான பிரஷை எடுத்துட்டு பிளாக் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு லேடிஸ் போட்டோ எந்த போட்டோ இருந்தாலும் அவங்களுக்கு ஐப்ரோ வந்து நல்லா பிளாக்கா கரெக்டா இருந்ததுன்னா நீங்க பிளாக் அடிச்சுக்கலாம். அப்படி இல்ல லைட்டா தான் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணி மட்டும் ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன், வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஸ்மச் டூலை எடுத்து இங்க ஸ்ட்ரென்த் அடிக்கடி நீங்க பார்த்துக்கணும். இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து நீங்க ஒரு தடவை தான் ஸ்மச் பண்ண போறீங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா 2 தடவை கூட சைன் காமிச்சிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து பேக் வந்து கீழே இருக்கிற கலர்லாம் நான் என்ன பண்றேன், அப்படியே ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இங்க ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைட்டா வெளியே போயிருக்கும். அதையும் நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஸ்மச் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ஒர்க் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூவா ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம போடுற வீடியோ வச்சு நீங்க பார்த்துக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் இல்லாம நீங்க எப்பயும் பண்றதோட கொஞ்சம் ஒர்க் மாறுற மாதிரி தெரியும், ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் இருக்க உங்களுக்கு அவுட்புட்டும் வேற மாதிரி கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், கம்ப்ளீட்டா இந்த இடத்த வந்து கீழே ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்ணு உள்ள நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரவுண்ட் டூலை எடுத்துட்டு இந்த ஐப்ரோ நடுவுல இருக்க அந்த கருவிலியை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டா வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்படி கட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா எல்லா சைடும் வந்து ஆப்போசிட்ல இருக்கா, அதாவது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரவுண்ட் வந்து கரெக்டா உள்ளதான் நம்ம போட்டிருக்குமான்றத பாத்துக்கணும். கொஞ்சம் நீங்க வெளியே அந்த ஒயிட் தெரியுற மாதிரி வச்சாலும் பிளாக் தெரியுற மாதிரி வச்சாலும் அந்த இடம் வந்து கண்ணு கொஞ்சம் லைட்டா மாறின மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ளேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே பிளாக் அடிச்சுட்டு இப்ப நான் அந்த பிரஷ் ஸ்மச் டூலை எடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி, ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு இருக்கிற இந்த ஒயிட் கலர்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற அந்த ஒயிட் கலர்லாம் நான் என்ன பண்ண போறேன், அப்படியே வந்து உள்ள தள்ளிவிட போறேன் அப்படின்ட்டு. இப்ப இதை உள்ள தள்ளிவிடும் போது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு இந்த ஒயிட் இல்லைன்னா ஒயிட் கலரை வச்சுட்டு ஆல்ட்ட புடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். இதை கிளிக் பண்ணிட்டு
இதை வந்து மறுபடியும் ஒரு ஸ்மச் பண்ணி உள்ள தள்ளிக்கலாம். அது வந்து அந்த இடத்துல ஒயிட் இல்லைனா ஓகேங்களா. அதுக்கு மேல நீங்க வந்து கலர் வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இதைய மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே மொத்தமா இந்த சைடு இருக்கட்டும் இல்ல இந்த சைடு இருக்கட்டும், அப்படியே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள தள்ளிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கலர் தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் லைட்டா ஒயிட் அப்ளை பண்ணி அதையும் வந்து மொத்தமா ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்ப செலக்ட போய் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்ப பாதி வேலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா பென் டூல் எடுத்துட்டு இந்த லேயர் ஆஃப் பண்ணி பழைய லேயர்ல வச்சுக்கிட்டு இதோட வெளியே அவுட்லைன் வந்து இந்த ஒயிட் கலரோட பார்டர் அவுட்லைன் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்குன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், பென் டூல்ல கட் பண்ணணும். புரியுதுங்களா? பென் டூல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்மச் டூலை எடுத்து இங்க இருக்கிற ஒயிட் கலர் ஃபுல்லாவே அப்படியே மேல இழுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கே போக போக அந்த கண்ணோட அவுட்புட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பண்ற மாதிரி தான். மற்றபடி அது கண்ணு உள்ள கொடுக்குற விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பென் டூல் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கண்ணோட அவுட்புட் நல்லா ஷார்ப்பா எடுக்கலாம். அந்த ஒவ்வொரு சேஃப்டியும் நல்லா ஷார்ப்பா எடுக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் அப்படியே பென் டூல் போடாமே ஸ்மச் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா. பென் டூல் போடாமே ஸ்மச் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். எடுத்தது நீங்க அந்த மாதிரி பண்ணிட முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு பிளர் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் இங்க கொஞ்சம் இருக்கு. இப்ப டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் வந்து நம்ம நார்மலா இதுல பண்ண மாதிரியே ஒர்க் வந்து இதுல கொடுத்துட்டோம். சோ இப்ப ஐபார்க்கும் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் விஷயம் ஓகேங்களா. இப்ப நம்ம சொன்ன மாதிரியே பொறுமையா நீங்க பார்த்து அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா. இதுக்கு மேல நீங்க கலர் கரெக்ஷன் பார்க்கும்போது நீங்க ஃபேஸ்ல கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணிட்டு ஓகேங்களா, ஃபேஸ்ல வந்து கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க அந்த ஒரு உள்ள பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் டூல் எடுத்துட்டு இந்த ரெண்டு ஒயிட்டையும் நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. நான் எப்படி கலர் ஏத்துறேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கலர்லாம் நம்ம எப்படி இந்த ஒயிட் எல்லாம் கொடுக்குறோம், அது உள்ள இருக்கிற டிசைன் எல்லாம் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ வரும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் தான். இது இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கலர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா பியூரா ஒயிட்டா ஆக்கணும். ஏன்னா இது ஒரு கலரா இருக்கும் அது ஒரு கலரா இருக்கும். நம்ம கலர் ஏற்றும் போது இது ஒண்ணும் அது ஒண்ணு தனித்தனியா மாறும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன்ல போயிட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த லைட்னஸ் ஃபுல்லா வந்து ஒயிட்டா பியூரா மாத்திருவீங்க ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனுக்கு போயிட்டு இப்ப லைட்னஸ் கொஞ்சமா இப்படி கம்மி பண்ணும்போது கம்மி பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்ப ரெண்டும் உங்களுக்கு ஒரே லெவலா டிம் ஆயிடும் ஓகேங்களா. இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்து ஸ்மச் டூல்ல கலர் பேலன்ஸ்ல மிட்டோன்ஸ்ல கொஞ்சம் ப்ளூ, ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் ப்ளூ, இது ரெண்டுத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து ரொம்ப கொஞ்சம் ரோஸ் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப லைட்டா அப்படியே கொஞ்சம் சியானா நீங்க கொடுத்த போது கொஞ்சம் கலர் மாறும். அப்படியே மிட்டோன்ஸ்ல கொஞ்சம் லைட்டா வந்து சியானா கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்துடும். சோ இப்ப இதுல வந்துதான் நீங்க நிறைய அந்த டீட்டெயில் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளட் வைக்கிறது அப்புறம் கண்ணூல் அந்த இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் இருக்கும். சோ இதை வந்து உங்களுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ வரும். இது வந்து கலர் கரெக்ஷன்ல வந்துடும். உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வீடியோ போடுவோம் பாத்தீங்களா, அதுல வந்து இதையும் நம்ம சேர்த்து சொல்லிடுவோம். கலர் கரெக்ஷன் ஃபேஸ்ல பண்ணிட்டு இந்த கண்ணுல கொடுக்குற அந்த ட்ரிக் எல்லாம் எப்படி பண்றது, அப்புறம் புருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புருவம் ஹேர்லாம் வந்து எப்படி கொடுக்கறதுன்றதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஸோ இந்த வீடியோல ஒரு ஐபார்ட்டை எப்படி கரெக்டா ஸ்மச் பண்றதுன்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஐபார்ட்டை ஸ்மச் பண்றதோட அதை நீங்க கட் பண்றதுதான் நீங்க கரெக்டா பண்ணணும். ஏன்னா ஸ்மச்சிங்க நீங்க எடுத்ததும் டக்குன்னு பண்ணிடலாம், ஆனா அதை கட் பண்ற விதம் கரெக்டா இருக்கணும். அப்பதான் அதோட ஐபார்ட் மாறாது. ஒரு விஷயம் நம்ம ஐபார்ட்டை வந்து ஸ்மச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நொடியா பண்ணாலும் அதோட இதுவும் மாறிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எனக்கு போட்டோவே அனுப்பியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு நம்ம மெயினா பாக்குற விஷயம் பாத்தீங்கன்னா கண்ணுல அந்த ஒயிட் கலர் பார்டர் வரும்போது அதை நீங்க கட் பண்றதுல நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அதனால கண்ணு மட்டுமே தனியா வேற மாதிரி பெருசா தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல கலர் கரெக்ஷன் வீடியோ வரும். அந்த கலர் கரெக்ஷன் ஃபேஸ் கலர் கரெக்ஷன் வரும். ஃபேஸ் கலர் கரெக்ஷன்ல உங்களுக்கு அப்படியே அந்த ஐபார்ட்ல கொடுக்குற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு மேல உங்களுக்கு ஹேர் வீடியோ எல்லாம் இருக்கு. இந்த இமேஜுக்கான
ஒர்க்குக்கான ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.